முதலில் இந்த தலைப்புக்கு செல்லும் முன் தொழுகையின் முக்கியத்துவம் என்றால் என்ன? இந்த கலிமாவை மொழிந்தால் உடனடியாக அவன் மீது கடமையாக கூடிய ஒன்றுதான் தொழுகை என்று. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்றால் அவன் அந்த மூமின் என்ற பட்டத்திலிருந்து கூட, அந்த பதவியிலிருந்து அவனது பெயரை நீக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படலாம். உலகத்தில் மனிதன் சுமார் 60-70 காலம் வாழுவான். அந்த வாழக்கூடிய காலத்தில் இந்த தொழுகை எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும், எந்த நன்மையை தரும் என்ற அறிவு இல்லாததுதான் முதலாவதாக நான் நினைக்கின்றேன். அல்லாஹு அலம். இந்த தொழுகையை பொதுபோக்காக விடுவதற்கு ஒரு ஊரை பொறுத்தவரையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாடசாலை ஒரு மாணவனை ஒழுங்குபடுத்துவதிலும் கல்வி அறிவு கொடுப்பதிலும் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. அடுத்து அதைவிட முக்கியமான சமூகத்துல ஒரு கிராமத்துல வகிபாகம் வகிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது பள்ளிவாசல்கள். எங்களோட வியாபாரத்துல பெரிய ஒரு வியாபாரத்தை நாங்க பேசி கொண்டிருப்போம். ஆனால் ஹய்யால சலா என்று அழைக்கின்றான் என்றால் உடனே நாங்கள் அந்த ஹய்யால சலாவுக்கு பதில் கொடுப்போமே. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த வியாபாரத்திலும் பரக்கத் செய்வான். அப்படி இல்லை என்றால் எமது பார்வையில் வெற்றி போன்று வியாபாரம் ஹோஹோண்டு போய்கொண்டிருந்தாலும் அதில் அல்லாஹ்வினுடைய பரக்கத் கிடைக்காது என்பதை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றின் ஊடாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்களின் ஊடாக அறிந்து வைத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த இளைஞர்களை வளர்த்தெடுப்பதில் பள்ளிவாசல்களின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருளாளன் அவன், திருநாமம் மொழிந்தவனாய் ஆரம்பிக்கின்றேன். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அல் முனிரா ஜும்மா பள்ளி வாயிலின் நேர்வழி நேர்காணல் நிகழ்ச்சி. குறிப்பாக இந்த அல் முனிரா ஜும்மா மஸ்ஜிதின் நேர்வழி நிகழ்ச்சியானது உலமாக்களின் கருத்துக்கள், அதே போல மார்க்கத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய சமகால பிரச்சனைகள் போன்ற பல விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியினூடாக நேர்களுக்கு கொண்டு சேர்க்க இருக்கின்றோம். அந்த வகையில இன்றைய தினமும் நாம் மிக முக்கிய ஒரு தலைப்பிலே, சமூகத்திற்கு தேவையான ஒரு தலைப்பிலே கலந்துரையாட இருக்கின்றோம். இளைஞர்கள் மத்தியில் தொழுகையின் முக்கியத்துவம் எனும் தலைப்பிலே நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான ஒருவர் எம்மோடு இணைந்திருக்கின்றார். ஷேக் நவாஸ் மதனி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் வரவேற்றுக் கொண்டிருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஷேக், இந்த காலகட்டத்திலே சமூகத்திற்கு மிகவும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இளைஞர்கள் தொழுகைக்கு அலட்சியம் கொடுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலில் இந்த தலைப்புக்கு செல்லும் முன் தொழுகையின் முக்கியத்துவம் என்றால் என்ன ஷேக்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. உண்மையில் சகோதரர் அப்துல்லா அவர்களை
நானும் வரவேற்றவனாக என்னிடம் கேட்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி நாம் சிறிதளவு அறிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பின் உள்ளே நாம் செல்லலாம் என விரும்புகின்றேன். முதலாவதாக தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகை என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு அடியான் கலிமாவை மொழிந்தால் இஸ்லாத்தின் கடமை முதலாவது அஷ்ஷஹாதா என்று சொல்லக்கூடிய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமா. இந்த கலிமாவை மொழிந்தால் உடனடியாக அவன் மீது கடமையாக கூடிய ஒன்றுதான் தொழுகை என்பது. எனவே ஒரு மனிதனுடைய மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் தொழுகை மிகவும் தேவையான அத்தியாவசியமான ஒரு இபாதத்தாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த தொழுகைக்கு தனது திருமறையில் பல முக்கியத்துவத்தை கொடுத்து பேசியிருப்பது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை எமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்றால் அவன் அந்த மூமின் என்ற பட்டத்திலிருந்து கூட அந்த பதவியிலிருந்து அவனது பெயரை நீக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படலாம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஏனென்றால் கலிமாவுக்கு அடுத்தபடியாக உள்ள அந்த இஸ்லாத்தின் இரண்டாவது கடமை தொழுகை. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு பிரச்சாரத்துக்காக அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசம் என்னவென்றால், முஆதே, நீங்கள் யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய நசாராக்களின் பக்கம் நீங்கள் செல்ல இருக்கின்றீர்கள். அங்கு சென்றால் முதலாவதாக ஏகத்துவ கலிமாவின் பக்கம் நீங்கள் அந்த மக்களை அழைக்க வேண்டும். அந்த ஏகத்துவ கலிமாவின் பக்கம் அழைத்ததன் பின்னால் அவர்கள் அதற்கு செவிசாய்த்து அதனை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு தொழுகை என்ற ஒன்றை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதுவும் சாதாரணமான முறையில் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅக்பிர்ஹும் அன்னல்லாஹ ஃபரத அலைஹிம் 5 ஸலவாத் ஃபீ யௌமிஹிம் வ லைலத்திஹிம். அவர்களுடைய இரவிலும் பகலிலும் 5 வேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்ற முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊடாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அடுத்ததாக இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மரண தருவாயில் ஒரு வசியத்தாக இந்த உம்மத்தினருக்கு சொன்ன விடயம் அஸ்ஸலா அஸ்ஸலா என்றார்கள். இதனை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாயில் இருக்கின்றார்கள். அவருடைய சக்ராத்துடைய நேரம். கான ஆகிரு கலாமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும். அப்ப தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் எத்தி வைக்கின்றார் என்றால் நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும். இன்று இந்த தொழுகைக்கான முக்கியத்துவம் விளங்காத ஒரு சமூகமாக எமது வாலிபர்களும் சரி வயோதிபர்களும் சரி அதிகமானவர்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நேயர்களே, தொழுகையை பொறுத்தவரையில் எந்த ஒரு மனிதன் தொழுகையை வேண்டுமென்றே அந்த தொழுகையை தொழாமல் நிராகரித்து வருகின்றாரோ உண்மையில் அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை சொன்னார்கள்? அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா. அல் அஹ்துல்லதி பைனனா, எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் என்றால் ஈமான் கொண்ட இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மாற்று மதத்தினருக்கும் உள்ள வேறுபாடு இந்த தொழுகையை நிறைவேற்றுவது.
அப்ப இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குகின்றது? தொழுகை இல்லை என்றால் அவர் ஒரு மாற்று மதத்தை பின்பற்றக்கூடியவர் போன்றவர். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கடமையாக்கினான் என்றால், 7 வானங்களுக்கு மேலால் நபிகளாரை அழைத்து, இஸ்ரா மிஅராஜ் என்ற சம்பவத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். 7 வானங்களுக்கு மேலால் அழைத்து நபிமார்களை எல்லோரையும் சந்தித்ததன் பின்னால் சிதறத்துல் முன்தஹாவுக்கு மேலால் சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் இருந்து இந்த தொழுகையை அல்லாஹ்விடம் இருந்து கிஃப்டாக, பரிசாக எடுத்துக்கொண்டு வந்து இந்த உம்மத்தினருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். 50 நேர தொழுகையை தான் அல்லாஹ் கடமையாக்கினான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சம்பாஷணையினூடாக குறைத்து 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 50ஐ 5ஆக ஆக்கி உலகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது ஐவேளை தொழுகையை கடமையாக பெற்றுக்கொண்டவர்களாக வந்து இந்த உம்மத்தினர் மீது கடமையாக்கினார்கள். இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இது இந்த உம்மத்தினருக்கு மாத்திரம் கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத் அல்ல, முன் சென்ற நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா இதனை கடமையாக்கி வைத்திருக்கின்றார். எனவே தொழுகை என்பது நபிமார்கள் எல்லோரும் கடமையாக நிறைவேற்றிய ஒன்று. அதே நேரம் இந்த உம்மத்தினருக்கும் அந்த தொழுகையினூடாகத்தான் வெற்றியை வைத்திருக்கின்றான் என்பதையும் அல்லாஹு தஆலா பல குர்ஆன் வசனங்களினூடாக எமக்கு தெளிவுபடுத்துகின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையின் முக்கியத்துவத்தை கருதி கட்டாயமாக நானும் நீங்களும் இஸ்லாமிய உம்மத்தினர்களாகிய நம் அனைவரும் இந்த கடமையை கட்டாயமாக வாழ்க்கையில் பேணி தொழுது வந்தால் நிச்சயமாக நாம் மறுமையில் வெற்றியாளர் கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். அவ்வாறு இல்லை என்றால் பெரும் பாவங்களில் ஒன்றான அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய நரகிலே செல்லக்கூடிய நிலைமையே அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதிலிருந்து நம் அனைவரையும் ஐவேளை தொழுகையை பேணி தொழக்கூடிய கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. நிச்சயமா ஷேக் குறிப்பிட்டதை போல தொழுகை சீரானது என்றால் வாழ்க்கையில் மற்ற அனைத்தும் சீராகும். அதே போல ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையிலான வித்தியாசமாக இந்த தொழுகை இருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் வகையில எமது இளைஞர்கள் இப்படி ஒரு அலட்சியப்படுத்தும் சந்தர்ப்பத்தினை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் அவ்வாறு அலட்சியப்படுத்துவதற்கான காரணங்கள் என்னவென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நல்ல ஒரு கேள்வி. இன்றைய காலத்தை பொறுத்தவரையில நமது இளைஞர்கள் மத்தியில மிகவும் ஒரு பொடுபோக்கான நிலையை நாங்கள் தொழுகையுடைய விடயத்தில் பார்க்கின்றோம். சில பொழுது இந்த விடயத்தை பரவலாகவே நாங்கள் எல்லா பிரதேசங்களிலும், இந்த இலங்கையில் மாத்திரமல்ல, நமது அயல் நாடான இந்தியாவாக இருக்கலாம் அல்லது அரேபிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடாக இருக்கலாம், ஏனைய நாடுகளாக இருக்கலாம், உலகத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் அதிகமான நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தொழுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். 200 கோடி மக்கள் இருந்தால் இதில் ஒரு 30 அல்லது 40 வீதமானவர்கள் தான் முழுமையான ஐவேளை தொழுகையும் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு 60 வீதமானவர்கள் இன்னும் தொழுகைக்காக அவர்கள் தொழுகையை அறியாமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் தொழுகையினுடைய மகிமையை தெரியாததன் காரணமாகத்தான் அதனை விட்டு விடுகின்றார்கள். தொழுகையினுடைய மகிமையை அறிந்தால் ஒரு நாளும் ஒரு தொழுகையை கூட ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் விடமாட்டான். ஏனென்றால் இதனுடைய பாரதூரம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை இல்லாதவர்களை யாரோடு எழுப்பாட்டுகின்றான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லி இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துல மிகப்பெரிய கொடுங்கோலன் ஃபிரௌன். இந்த ஃபிரௌனை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் யாரெல்லாம் தொழுகையை பேணாதவர்களா இருக்கின்றார்களோ அவர்களை நாளை மறுமை நாள ஃபிரௌன், ஹாமான், காரூன், அபூ ஜஹில், அதே போன்று உபய் இப்னு கலப் போன்றவர்களுடன் எழுப்பாட்டுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு மோசமான தீங்குதான் தொழுகை இல்லாமல் வாழ்வது. இன்றைய வாலிபர்களுடைய நிலைமையை பார்த்தால் உலகில் இருக்கக்கூடிய ஐடி செக்ஷனாக இருக்கலாம், ஏனைய டெக்னாலஜிகளாக இருக்கலாம், உலகில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி முறைகளையும் கற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். ஆனால்
மார்க்க விடயங்களை கற்பதில் மிக ஒரு பொடுபோக்கான தன்மை இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு இந்த தொழுகையினுடைய தன்மை, தொழுகையினுடைய சிறப்புகள், தொழுகை தனது வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற முக்கியத்துவத்தை அறியாதவர்களா இருக்கின்றார்கள். அதனால்தான் உலக விடயங்களிலும், உலகத்தில் மனிதன் சுமார் 60-70 காலம் வாழுவான். அந்த வாழக்கூடிய காலத்தில் இந்த தொழுகை எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும், எந்த நன்மையை தரும் என்ற அறிவு இல்லாததுதான் முதலாவதாக நான் நினைக்கின்றேன். அல்லாஹு ஆலம், இந்த தொழுகையை பொடுபோக்காக விடுவதற்கு, தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் இருப்பதற்கு, அல்லது நினைத்தால் ஜும்மாவுடைய தினத்தில் மாத்திரம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது, அல்லது நேரம் கிடைத்தால் இஷா மக்ரிப் போன்ற தொழுகையை தொழுவது, இவ்வாறு தொழுகையை விட்டு விட்டு தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சி இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகரித்திருப்பதன் காரணம் என்ன? முதலாவது, அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். உதாரணமாக, உலகத்தில் இருக்கக்கூடிய பிரயோஜனமற்ற கல்விகளை கற்பதில் எவ்வளவு ஆர்வம் செலுத்துகின்றார்கள். ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில், தொழுகை எங்கள் மீது கடமையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த தொழுகையை நபி தொழுவது போன்று தொழ வேண்டும் என்ற ஒன்று இரண்டாவது கட்டமும் இருக்கின்றது. எனவே இன்று நாங்கள் சில பேரை பார்க்கின்றோம், அந்த நபி வழி தொழுகை அவர்களுடைய தொழுகையில் பிரதிபலிக்கவில்லை. யாராவது ஒரு அறிஞருடைய தொழுகை முறையை அவர்கள் சொல்லி, இதுதான் இப்படித்தான் அந்த இமாம் தொழுதிருக்கின்றார், அந்த அறிஞர் இப்படித்தான் சொல்லி இருக்கின்றார். அதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு ஒன்றை சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? என்னை எவ்வாறு தொழக்கண்டீரோ அது போல தொழுங்கள். அப்ப வாலிபர்களுக்கு மத்தியிலே இந்த பொடுபோக்கான தன்மைக்கு முதலாவது காரணம் அறிவின்மை, தொழுகை பற்றிய தெளிவில்லாத காரணம். அந்த தெளிவை நாங்கள் பள்ளிவாசல்கள் ஊடாக, கிராம தலைவர்கள் ஊடாக, ஊரில் இருக்கக்கூடிய இயக்கங்களின் ஊடாக, நாட்டில் அமையப்பெற்றுள்ள இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் நிறையவே நமக்கு மத்தியிலே இஸ்லாத்தை வாலிபர்களின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இயக்கங்களுக்கு மக்களை அழைப்பதை விட இது போன்ற இபாதத்துகளின் பக்கம் மக்களை அழைத்து அதன் அடிப்படையில் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அவர்களது உள்ளங்களில் ஆழமாக பதித்தால் நிச்சயமாக அவர்கள் தொழுகையை விடமாட்டார்கள். இதே நேரத்தில் நான் குறிப்பிட வேண்டும், ஒரு சில வாலிபர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா மன் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் புரிந்த சில வாலிபர்கள் இருக்கின்றார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு உரிய நேரத்துக்கு பள்ளியாசலுக்கு வந்து தொழுகின்றார்கள், அசர் தொழுகைக்கு வருகின்றார்கள். இந்த இரண்டு தொழுகையும் மிக கடினமானது ஒரு மனிதனை பொறுத்தவரையில், கஷ்டமான நேரம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னah, யார் அந்த குளிர் இரண்டு தொழுகை யார் தொழுகின்றாரோ அவர்கள் சுவனம் நுழைந்து விட்டார்கள் என்று. எனவே வாலிபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம், தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அடுத்தது அறிய வேண்டும், அதனை கற்க வேண்டும், தெளிவு பெற்று எமது உள்ளத்தில் ஆழமாக அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்தால் ஒரு தொழுகையை கூட நாங்கள் விடமாட்டோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நிச்சயமாக ஷேக், பல டியூஷன் கிளாஸ்களாக இருக்கட்டும், எமது மாற்றுமத சகோதரர்களே தொழுகைக்கான நேரத்தினை எமது முஸ்லிம் சகோதரர்களுக்காக வழங்கக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். ஆனால் எமது இளைஞர்கள் அப்படிப்பட்ட நேரத்தை வழங்கினாலும் அவர்கள் தொழுகின்றார்களா, அதனை சரியாக பயன்படுத்துகின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. சரியா? இவ்வாறு இளைஞர்கள் தொழுகையினுடான தொடர்பு, அவர்களுக்கு இடையிலான தொடர்பு தூரமாக இருந்தாலும் பள்ளிவாசல்கள் இவற்றுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நல்ல ஒரு கேள்வி. இந்த உலகத்தை பொறுத்தவரையில், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான ஒரு கேந்திர ஸ்தலம் ஒரு பாடசாலையாக இருக்கலாம். ஒரு கிராமத்தை, ஒரு ஊரை பொறுத்தவரையில அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாடசாலை ஒரு மாணவனை ஒழுங்குபடுத்துவதிலும் கல்வி அறிவு கொடுப்பதிலும் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. அடுத்து அதை விட முக்கியமான சமூகத்துல, ஒரு கிராமத்துல வகிபாகம் வகிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது பள்ளிவாசல்களுக்கு. பள்ளிவாசல்கள் என்பது உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம். பள்ளிவாசல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாத் இலல்லாஹி மசாஜிது, இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமான இடம்
பள்ளிவாசல்கள். அபகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குவா, அல்லாஹுக்கு வெறுப்பான இடம் கடை தெருக்கள், சந்தை ஓரங் கடை தெருக்கள், சந்தைகள் என்றார்கள். அப்ப நாங்க இன்றைக்கு பார்க்கின்றோம், பள்ளிவாசல்களுக்கு இருக்கக்கூடிய சனத்தையும் சந்தை தெருக்கள் இருக்கக்கூடிய சனத்தையும் பார்த்தால், அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நாங்கள் எங்கட எல்லா தேவைகளையும் விட்டு விட்டு அந்த அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் தான் நமக்கு மிகப்பெரியவன். அந்த நேரத்தில் எங்கட வியாபாரத்துல பெரிய ஒரு வியாபாரத்தை நாங்க பேசி கொண்டிருப்போம். ஆனால் ஹய்யால சலா என்று அழைக்கின்றான் என்றால் உடனே நாங்கள் அந்த ஹய்யால சலாவுக்கு பதில் கொடுப்போமே, ஆனால் அல்லாஹு தாலா அந்த வியாபாரத்திலும் பரக்கத்து செய்வான். அப்படி இல்லை என்றால் எமது பார்வையில் வெற்றி போன்று வியாபாரம் ஹோஹோண்டு போய்கொண்டிருந்தாலும் அதில் அல்லாஹ்வினுடைய பரக்கத் கிடைக்காது என்பதை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றினூடாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்களினூடாக அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவே பள்ளிவாசல்கள் என்பது ஒரு சமுதாயத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாகும். ஒரு கிராமத்தில் அனைத்தையும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு கீழால் கொண்டு செல்வது, குறிப்பாக இந்த இளைஞர்களை வளர்த்தெடுப்பதில் பள்ளிவாசல்களின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த பள்ளிவாசல்கள் ஊடாக அந்த இளைஞர்களுக்கு பள்ளிவாசல் ஹத்தீபா இருக்கலாம், பள்ளிவாசல் நிர்வாகமா இருக்கலாம், அந்த தொழுகையாளிகளை நாங்கள் நல்ல விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். தொழுகையின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வேண்டி நாங்கள் அரபு நாடுகளில் பார்க்கின்றோம், பள்ளிவாசல்களோடு சேர்த்து அவர்களுடைய பெற்றோர்களும் இதற்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். இன்று நாம் இந்த இளைஞர்கள் பிற்போக்கான நிலைக்கு செல்வதற்கு காரணம் பெற்றோர்களும் என்பதில் எந்தவித கருத்தும் வேறுபாடும் கிடையாது. பெற்றோர்களும் அதிகமாக பள்ளிவாசல்களை நேசிக்கக்கூடியவர்களா இல்லை. நினைத்தால் பள்ளிக்கு போவார்கள், நினைத்தால் பள்ளிக்கு போக மாட்டார்கள். தொழுகை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கக்கூடிய எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருந்தாலும் அத்தகைய பள்ளிவாசல்களை கூட அயலவர்களாக இருந்தாலும் அந்த பள்ளிவாசலுக்கு ஐவேளை தொழச் செல்லாமல் அவர்களுடைய நேரங்களை அவர்கள் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கக்கூடிய பிள்ளைகளும் கூட அந்த பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஒரு சக்தி பெறாத பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். முதல் வழிகாட்டி பெற்றோர்கள். இந்த பெற்றோர்களே வழிகாட்டியாக இருந்து அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். இதே போன்று பள்ளிவாசல்களிலும் திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். நேர காலத்துடன் வரக்கூடிய இன்று நிறைய பள்ளிவாசல்களில் என்ன செய்கின்றார்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு நேர காலத்துடன் வரக்கூடியவர்களுக்கு, தொழுகை விடாமல் வரக்கூடியவர்களுக்கு நல்ல உயர்ந்த பரிசில்களை வழங்குகின்றார்கள். பள்ளிவாசல் ஊடாக சிறந்த பரிசில்களை, யாரு தொடராக 2 மாதம் 3 மாதம் என்று இஸ்லாம் இவ்வாறு வலியுறுத்த சொல்லவில்லை என்றாலும் மக்களை ஆர்வமூட்டுவதற்காக இவ்வாறு செய்வதனூடாக பிள்ளைகளை பள்ளிவாசல் பக்கம் அழைக்கலாம். அதற்கு பின்னால் பள்ளிவாசல்களிலே ஹிஃபுல் மதரசாக்கள் இன்று அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் அதிகரித்த நூடாக நிறைய பள்ளிவாசல்களில் காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் ஹிஃபுல் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மாணவர்கள் அதிகரிப்பதனால் பள்ளிவாசல்களிலும் ஒளியூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன் அதிகமாக அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்துடன் வருவார்கள், அதே போன்று மகரிபுடைய நேரத்துக்கும் வருவார். அடுத்ததாக ஒரு பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில நான் மேலே சொன்னது போன்று இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளை பள்ளிவாசல் நிர்வாகம் தயார்படுத்த வேண்டும். 2019க்கு முன்னால மாஷா அல்லாஹ் பல அமைப்புகள் பல நிகழ்ச்சி நிரல்களை வாலிபர்களுக்கு போட்டிருந்தாங்க. அந்த நாட்டில் ஏற்பட்ட அந்த அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக பல சிக்கல்களுக்கு இஸ்லாமிய சமூகம் முகம் கொடுத்தது. ஆனால் இன்று பழைய நிலை அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடாக இல்லாவிட்டாலும் கூட எமது மதத்தை உரிய முறையில் செய்வதற்கு கடைபிடிப்பதற்கு எந்தவித தடைகளும் இல்லாத ஒரு நாடாகத்தான் நாம் இந்த நாட்டை கருதலாம். எனவே இந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு வாலிப சமூகத்தை நாங்கள் திருத்த வேண்டும் என்றால், அவர்களை நேரான பாதைக்கு காட்ட வேண்டும் என்றால் பள்ளிவாசலுக்கு அதனுடைய முக்கியமான பங்கு இருக்கின்றது. பள்ளி நிர்வாகம்
அவர்களுக்கான ஒவ்வொரு வாரமும் பல நிகழ்ச்சிகளை வைத்து மார்க்க உபன்யாசங்கள் அதே போன்று ஏனைய விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஊடாக அவர்கள் தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது பள்ளி நிர்வாகங்களின் கடமையாக இருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் கிழக்கு மாகாணங்களில், குறிப்பாக காத்தாங்குடி போன்ற பிரதேசங்களில். அல்ஹம்துலில்லாஹ், அதிகாலையிலே 4 மணிக்கே பிள்ளைகள் எழுந்து சென்று ஹிஃபுல் மதர்சாவுக்கு செல்கின்றார்கள் பள்ளிவாசலில். அந்த ஹிஃபுல் மதர்சாவுடன் சேர்த்து குர்ஆனை மனன் செய்வதுடன் மிக முக்கியமான கடமையான அந்த ஃபஜ்ர் தொழுகையை அவர்கள் ஜமாத்துடன் தொழுதுவிட்டு இன்னும் ஒரு அரை மணித்தியாலம் கூடுதலாக அல் குர்ஆனை மனனமிட்டு பாடம் கொடுத்து பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வருகின்றார்கள். வீடு வந்து பாடசாலைக்கு செல்கின்றார்கள். இன்னொரு ஆரம்பம், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அதிகாலையிலே அல் குர்ஆனுடையான தொடர்பு ஏற்படுத்துவதென்று அல்லாஹ்வும் அல் குர்ஆன் இதை பற்றி எமக்கு அழகான முறையில் சூரத்துல் இஸ்ராவில் இதனை பற்றி பேசுகின்றார். எனவே நேரம் ஒவ்வொரு இடத்துக்கும் காலத்துக்கும் பொருத்தமானதாக நாங்கள் அந்த தொழுகையுடைய நேரங்களை அல்லாஹ் குர்ஆனில் கூட இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா, நிச்சயமாக தொழுகை மோமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே நாங்கள் ஒரு மோமினுடைய வாழ்க்கையில அவனுடைய டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்றோம், நேர முகாமைத்துவம். இந்த நேர முகாமைத்துவத்தை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு இந்த தொழுகை உறுதுணையாக இருக்கின்றது. குறிப்பாக வாலிபர்களுக்கு இன்று நாம் பார்க்கின்றோம், ஒரு சில சகோதரர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். கொத்தலாவலை பல்கலைக்கழகம், இதில் இஸ்லாமியர்களும் படிக்கின்றார்கள். இதில் பெரும்பான்மை சமூகத்தவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அந்த பல்கலைக்கழகத்தில் கற்கக்கூடிய நேரத்தில் கூட மாற்று மத சகோதரர்கள் தொழுகைக்கு ஆயத்தமாகக்கூடிய முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் உரிய நேரத்தில் அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உதவி ஒத்தாசை செய்கின்றார்கள் என்ற செய்தியை கூட நான் சில மாணவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஏன், ரமலானுடைய காலத்தில் சஹர் உணவை கூட அந்த மாற்று மத பெரும்பான்மையின சகோதர மாணவர்கள் சமைத்து கொடுக்கின்றார்கள். ஏன், அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் நடந்தால் அல்லாஹு தாலா அவனுடைய எல்லா தேவைகளையும் லேசான முறையில் பூர்த்தியாகி கொடுப்பான். உண்மையிலே ஷேக், நான் படிக்கக்கூடிய கல்லூரியிலும் கூட எனக்கு தொழுகையின் விடயங்களுக்கு உதவி செய்வது மாற்று மத சகோதரர்கள் தான். அவர்களினுடைய வாகனத்திலே என்னை அழைத்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் பள்ளியை தேடி. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அவர்களின் உதவி, நிச்சயம் அல்லாஹ்வின் உதவியால் அவர்களின் உதவி எனக்கு கிடைக்கின்றது. இப்படித்தான் பல கல்லூரிகளிலே மாற்று மத சகோதரர்களும் தொழுகைக்காக அவர்களுடைய உதவியை வழங்கக்கூடிய காட்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் எமது சகோதரர்கள் அதனை பயன்படுத்துகின்றார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அவர்களுடன் வீணான திரைப்படங்களை பார்ப்பதற்கும் அப்படி இதுகளுக்கும் செல்வதே மட்டுமே இருப்பது இல்லாமல் இப்படி மார்க்க விடயங்களை அவர்களுடைய உதவிகளை பெற்று பகிர்ந்து கொள்ள. உண்மையிலேயே நீங்கள் சொன்னது போன்று இன்றைய காலத்தில் வாலிபர்கள் ஒரு வீழ்ச்சியில் போய் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நான் மேலே சொன்னது போன்று இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், சடவாதம், இறைவனை பற்றிய சிந்தனை, இஸ்லாம் பற்றிய சிந்தனைகள் குறைந்த ஒரு காலத்தில் நாம் இருக்கணும். நல்லா பாதுகாக்க வேண்டும். மறுமை நாளுடைய காலம் நெருங்கக்கூடிய காலத்தில் இப்படித்தான் மக்கள் வாழ்வார்கள். இருந்தாலும் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டும் சரியான முறையில். இன்று தஅவா, அதாவது அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், அல்லாஹ் காலத்தின் மீது சூரத்துல் அஸ்ரில் நாங்கள் படித்திருக்கின்றோம். சூரத்துல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். ஒரு சாராரை தவிர சில பேரை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான். இல்லல்லதீன ஆமனு, யார்? முதலாவது அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை
கடவுளாக நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர்களை தவிர அந்த அவர்கள் மாத்திரமல்லவா அமிலு சாலிஹாத், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் அல்லது தூதரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அதே நேரத்தில் வாமிலு சாலிஹா, சாலிஹான நற்காரியங்களும் புரிய வேண்டும். வதவாஸௌ பில் ஹக் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும். இன்று சில சமூக அமைப்பினர்கள் நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள், உண்மையில் நல்ல ஒரு செயல்பாடு. ஆனால் இன்னொரு பக்கத்தை விட்டு விடுகின்றார், தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நன்மையை அழைப்பது போன, ஏனென்றால் இந்த உம்மத்தை பொறுத்தவரையில் நபிகளாருடைய உம்மத் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கு எழுப்பப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில மனிதர்களாக அனுப்பப்பட்ட சமுதாயங்கள்ல நீங்க தான் சிறந்த சமுதாயம். எதனால? நீங்க என்ன செய்றீங்க? நன்மையை செய்யும்படி ஏவுகின்றீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள். அப்ப இந்த நிலை நாங்கள் இன்று வீட்டிலிருந்து வர வேண்டும். நமது வீடுகளிலே பெற்றோர் ஒரு தொழுகையாளியாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உரிய நேரத்துக்கு தொழ பழகுவார்கள். தாய் தந்தையர் பொடுபோக்காக தொழுகையுடைய விடயத்தில் பொடுபோக்காக இருந்தால் நிச்சயமாக பிள்ளைகளும் தொழுகையில் பொடுபோக்காகத்தான் இருப்பார்கள். எனவே நாங்க முதலாவது எங்க ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஐவேளை தொழுகை நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாம் மாற வேண்டும். அப்படி நாங்க தொழுகையை நிறைவேற்றினால் தந்தையை பார்த்து மகனும், மகளும், பிள்ளைகளும், அதே போன்று தாயை பார்த்து பிள்ளைகள், பெண் பிள்ளைகளா இருக்கலாம், அல் குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி. இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகின்றார்கள், நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்கின்றார்கள், ஆனால் அவர்கள் ஓதுவதில்லை. அப்ப இதை ஒரு முன்னுதாரணமாக எடுக்க முடியாத நிலையில் அவர்களுடைய முயற்சி அந்த இடத்தில் தோல்வி அடைகின்றது. எனவே முதலாவதாக வீட்டு தலைவன் தனது பொறுப்பை சரியான முறையில் அல்லாஹ்வுக்கா நிறைவேற்றினால் அதற்கு பின்னால் உள்ளவர்கள் அதனை நிறைவேற்றும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதனைத்தான் வழிகாட்டினார். நபி என்ன செய்தார்களோ அதை அனைத்தையும் அந்த சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். நபியுடைய அனைத்து விடயங்களையும் அவர்கள் எவ்வாறு சாப்பிட்டார்கள், எவ்வாறு குளித்தார்கள், எவ்வாறு வுது செய்தார்கள், எவ்வாறு மனைவி மக்களுடன் வாழ்ந்தார்கள் என்பதை ஆதாரபூர்வமா நாம் இன்று ஹதீஸ்களினூடாக கற்கலாம். ஆனால் இன்றைக்கு அதை கற்பதற்கு பொடுபோக்கான சூழ்நிலை இருப்பதனால் தான் இஸ்லாத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை, இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கடமைகளை எமது சமூகத்தினரே பொடுபோக்காக விட்டுறாங்க. ஆனா மாற்று மதத்தவர்கள் அல் குர்ஆனை படிக்கின்றார்கள், நபியுடைய வாழ்க்கையை படிக்கின்றார்கள், படித்துவிட்டு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சமுதாயத்தை நாம் பார்க்கின்றோம். நானும் சவுதி அரேபியாவில் இருந்த காலத்திலே ஒரு நேபாள் நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர், ஒரு பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரரை பார்த்து இஸ்லாத்துக்கு வருகிறார். என்ன காரணம் என்றால் அவருடைய அந்த காது சுத்தமாக அந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் வைத்திருப்பதை பார்த்து நேபாளி நாட்டை சேர்ந்தவர், உண்ட காது எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றது, ஏன் ஒவ்வொரு முறையும் வுது செய்யக்கூடிய நேரத்தில் நான் காதுகளை மசேஜ் செய்வோம். இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய விழுமியங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். எதில் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் வைத்திருக்கின்றது, நேர்வழி வைத்திருக்கின்றது என்பதை பாருங்கள். ஒரு மூமின் வுது செய்யக்கூடிய நேரத்தை அவனுக்கு காதை சுத்தம் செய்கின்றான், அதனை பார்த்து இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள் என்றால் நானும் நீங்களும் இன்று ஒரு முன்னுதாரணம் மிக்க மனிதர்களா இந்த நாட்டில் வாழ்வோமே என்றால் இஹ்லாஸாக, இந்த உள தூய்மை குறைந்ததன் காரணமாக தான் இந்த மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் பள்ளிக்கு சென்றாலும் பள்ளி தலைவர் பார்ப்பார் அல்லது அவர் பார்ப்பார், ஊர் ஜமாத் தலைவர் எங்களுக்கு பரிசு தருவார் என்ற நோக்கம் வராமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்கின்றேன், தொழுகின்றேன் என்ற எண்ணத்தில் நாங்கள் ஆரம்பித்தால் நிச்சயமாக அந்த இபாதத் ஒரு நாளும் குறையாக மாறாது. நிச்சயமாக அல்லாஹு தாலா அதனூடாக பரக்கத்தை ஏற்படுத்தி அதனூடாக ஏனையவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை அல்லாஹு தாலா வைப்பான். இஹ்லாஸ் கட்டாயம் தொழுகையில, நீங்களிடத்த இபாதத்துகள்ல எல்லா இபாதத்துகளையும் அந்த உள தூய்மை வந்து விட்டால், தாவா செய்வதிலும் மக்களுக்கு எத்தி வைப்பதிலும் அந்த இஹ்லாஸ் வந்து விட்டால் நான் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை சின்னொரு விடயத்தை கூட நீங்கள்
லேசாக கருதி விடாதீர்கள். பாதையில் இருக்கக்கூடிய ஒரு முள் மனிதனுடைய காலில் தைக்கும் என்று இருந்தால் அதை ஓரமாக்கி தூரமாக்கி போடுவது ஒரு சதக்கா என்றார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாம் தெளிவான சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டம். அதுல மிக முக்கியமானதுதான் தொழுகை. தொழுகையை நாங்க சரியாக பெர்ஃபெக்டாக உரிய நேரத்தில் தொழுதோம் என்றால் அனைத்து விடயங்களும் உலகத்தில் எங்கட வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், சமூக வாழ்க்கையா இருக்கலாம், அனைத்தும் சீரடையும் இந்த தொழுகையினால. தொழுகை சீரடைந்ததுனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், எப்படி இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான தீய காரியங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கக்கூடியது. தொழுகையில இஹ்லாஸும் உள தூய்மையும் நபிவழி தொழுகையும் வந்து விட்டால் வேற எதுவுமே உலகத்துல எங்களுக்கு தேவையில்லை. நிச்சயமா சார். இது அதாவது தொழுகையின் பக்கம் இளைஞர்கள் அழைப்பது என்பது பள்ளிவாசலினதோ அல்லது பள்ளி தலைவரினதோ மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டினுடைய தலைவர்களினதும் கடமை, அதே போல சமூக பொறுப்புதாரிகளினுடைய கடமையாக இருக்கின்றது. இப்படி இந்த நிலை தொழுகையின் மீதான முக்கியத்துவம் இளைஞர்கள் அலட்சியப்படுத்துவது இப்படியே செல்லும் என்றால் எவ்வாறானதொரு பாதிப்பு சமூகத்திலே ஏற்படும்? உண்மையிலே இப்பொழுது பாதிப்படைந்துதான் இருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், மேற்கத்தியவாதிகள் கூட என்ன சொல்கின்றார்கள் என்றால், முஸ்லீம்களை லேசான முறையில் எங்களுக்கு தோல்வியடைய செய்யலாம். எப்போ அவங்கள தோல்வியடைய செய்ய முடியாது என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லீமும் ஃபஜ்ருடைய நேரத்தில் உரிய அந்த நேரத்தை எல்லா முஸ்லீம்களும் எப்போ பள்ளிவாசல்ல ஜமாத்தாக தொழுவார்களோ அந்த காலம் வந்துவிட்டால் எங்களுக்கு அவர்களை வெற்றி கொள்ள முடியாது என்று யூத மதத்தை சேர்ந்தவர்கள் சொன்ன செய்திகளை நாங்கள் பரவலாக சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்றோம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எமக்கு கற்றுத்தந்தது என்ன? நாங்கள் நோயில்லாத சுகதேகியா இருந்தாலும், நோயாளியாக மரணப்படுக்கையில் இருந்தாலும், பிரயாணியாக இருந்தாலும் எங்களை விட்டு பிரியாத ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது தொழுகை தான். எனவே பிரயாணிக்கு கூட ஊரில் இல்லாத நேரம் பிரயாணமாக இருந்தால், நாம் பிரயாணம் செய்யக்கூடியவராக இருந்தால் 4 நேர தொழுகையை கூட இஸ்லாம் என்ன செய்கின்ற, நீங்க 2ஆக நாங்க 2ஆக தொழுங்க, அல்லது லுஹருடைய நேரத்தில் அசரையும் அசருடைய நேரத்தில் லுஹரையும் சேர்த்து சுருக்கியும் தொழலாம். அதே நேரம் யுத்த களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சலாத்துல் ஹவுஃப், யுத்த நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விட்டதாக வரலாறு இல்லை. யுத்த களத்திலும் மாற்று மதத்தவர்கள், இஸ்லாமிய விரோதிகள் தாக்கக்கூடிய நேரத்திலும் தொழுகையை கடைபிடித்திருக்கின்றார்கள். எனவே தொழுகையை பொறுத்தவரை நாம் நோயாளியாக வெள்ளை கட்டிலில் உறங்கினாலும் கூட உறங்கக்கூடிய முறையிலே நாம் தொழலாம் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. அவனுடைய மரணம் மட்டும்தான் தொழுகையை இல்லாமல் செய்யும். அப்படி இல்லாத மனிதன் உலகில் வாழக்கூடிய நேரத்தில் கலிமாவுக்கு பின்னால் மரணம் வரும் வரை அந்த தொழுகை அவருடன் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஏனைய வணக்கங்கள் அவ்வாறல்ல. ஹஜ்ஜை நாங்கள் வசதி இருந்தவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜிக்கு போகலாம். நோன்பு உடல் ஆரோக்கியம் இருந்தால், நோயற்றவராக இருந்தால் நோன்பு நோக்கலாம், அல்லது அதுக்கு பரிகாரங்களை இஸ்லாம் தருகின்றது. அதே போன்றுதான் ஜக்காத்தும். ஜக்காத் என்பது எங்களிடத்துல ஜக்காத் கொடுக்கக்கூடிய நிசாப் என்று சொல்லக்கூடிய அந்த அளவு இருந்தால் 100க்கு 2.5% நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த வரியை கொடுக்க வேண்டும். ஆனால் தொழுகை அவ்வாறல்ல. ஏனைய எல்லா கடமைகளும் வித்தியாசமான தொழுகையில் தான் மனிதனுடைய உலக ஆகிரா இரண்டினுடைய வெற்றியும் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். எனவே இன்றைய சமூகத்துல நாங்க தொழுகை இல்லாத ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னா, அந்த கூட்டத்துல அந்த ஊர்ல நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய அருள் குறைந்து காணப்படும். அந்த பிரதேசத்துல இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில இஸ்லாமிய கிராமங்கள் நாங்க நிறையவே வாலிபர்களால் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த போதைப் பொருள் மாஃபியா. இந்த போதைப் பொருள் எங்கெல்லாம் அதிகரித்திருக்கின்றோ அந்த ஊர்ல நீங்க பார்த்திக்கண்ட தொழுகையாளிகளுடைய வீதாசாரம் மிக குறைவாக காணப்படக்கூடிய பிரதேசங்கள். எங்கெல்லாம் தொழுகையாளிகள் நிரம்பி இருக்கிறாங்களோ தொழுகை நிச்சயமாக இவ்வாறான தீய காரியங்களை விட்டு மனிதனை தடுக்கக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே எமது பிரதேசங்கள்லையும் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளிலேயும் நாங்கள்
தொழுகைக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சமூக மாற்றங்களை நாங்க பள்ளிவாசல் ஊடாக, குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள். உதாரணமாக நான் ஒரு தந்தை, ஒரு வீட்டு பொறுப்பாளர், ஒரு சமூகத்தின் பொறுப்பாளராக இருந்தால் அந்த தொழுகையை தொழாதவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதனைத்தான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். கலிமாவை சொல்லக்கூடியவர்களுக்கு நீ வுது செய்து விட்டு வா, குளித்து விட்டு வா, தொழுகையை நிறைவேற்று என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே தொழுகை பெற்றோர்கள் மீது, அதே போன்று ஊர் தலைவர்கள் மீது, பள்ளிவாச நிர்வாகங்கள், பாடசாலைகளில் நாம் இன்று பார்க்கின்றோம், அதிகமான பாடசாலைகளில் பள்ளிவாசல்களை கட்டி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ தொழுகைக்கான ஒரு நேரம் இஸ்லாமிய பாடசாலைகளில் கொடுக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கின்றோம். எனவே இப்படியான இடங்களிலும் கூட உரிய நேரத்தில், நாங்கள் அரேபிய நாட்டை பொறுத்தவரையில் பார்க்கின்றோம், பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி, பாடசாலையாக இருந்தாலும் சரி, அந்த லுஹருடைய நேரம் வரக்கூடிய நேரம் அதான் சொல்லி அந்த நேரத்தில் தொழுகைக்கான நேரத்தை கொடுக்கின்றார்கள். ஆனால் எமது நாட்டில் ஒரு காலம் இருந்தது, 80களில் தொழக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் இன்று பாடத்தின் முக்கியத்துவம் அல்லது பொடுபோக்கான அதிபர்கள் வருவதனாலோ என்னவோ தெரியாது, பாடசாலைகளில் கூட தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டு, ஏன் குறிப்பாக ஆசிரியர்கள் தொழாதவர்களாயிருப்பார்கள், அல்லது ஆசிரியர்கள் இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் இல்லாதவர்களாயிருப்பார்கள். அப்ப இவர்களிடமிருந்து அந்த மாணவர்கள் பெறக்கூடிய அறிவுமே பிரயோசனமற்றதாக மாறிப்போகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா நேரான வழியை காட்ட வேண்டும். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எமது நாட்டிலே நிம்மதியாக அல் குர்ஆனுடைய சுன்னாவுடைய ஒளியில் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன். அதே நேரம் இந்த தொழுகையினுடைய விடயத்தை ஒவ்வொரு பெற்றோரும் தனது வீட்டில் இருந்து, அதே போன்று ஊர் தலைவர் தனது பள்ளிவாச நிர்வாகத்துக்கு கீழால் இருந்து இதனை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் விழிப்புணர்வுகளையும் தஅவா பிரச்சாரங்களையும் நாங்கள் மக்களுக்கு எத்தி வைத்து இதனுடைய முக்கியத்துவத்தை அறிவூட்ட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே மிக முக்கியமான குறிப்பாக பதிவிடுகின்றேன். நிச்சயமா ஷேக், இப்படியான ஒரு நிலை தொடருமாயின் எமது சமூகத்திலே ஒரு பாரதூரமான நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பனாக. இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே ஷேக் நவாஸ் மதனி அவர்கள் எமக்கு சிறந்ததொரு விளக்கத்தினை தந்திருந்தார். தொழுகையின் முக்கியத்துவம், அதே போல இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்கள், அதே போல இப்படியானது ஒரு நிலை தொடருமாயின் எமது சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போன்ற பல விடயங்களை நாம் இன்றைய தினம் எமது ஷேக் நவாஸ் மதனி அவர்களுடைய கலந்துரையாடினோம். அவர்களுடைய பொன்னான நேரத்தினை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக். உண்மையிலே எமக்கு ஒரு சிறந்ததொரு இந்த நிகழ்ச்சியாக, நேயர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக உண்மையில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த அல் முனீரா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக தலைவர், ஏனைய உறுப்பினர்களோடு, பள்ளிவாசலின் பேஷிமாம் ஷேக் நஸ்ரீன் காஸ்மி அவர்களோடு இந்த ஒளிப்பதிவை மிகவும் ஆசையுடன் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியை செய்யக்கூடிய சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் அறிவித்துக் கொள்கின்றேன். தொடராக எமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை நீங்கள் நேர்கண்டு இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்துடன் தொடர்பான விடயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஏனென்றால் இன்னொரு மனிதனை அழைப்பது அத்தாலு அலல் ஹைரி கஃபாயிலிஹி, ஒரு விடயத்தை செய்வதற்காக தூண்டுதல் கொடுப்பது, உத்வேகம் கொடுப்பது, அதன் பக்கம் மக்களை அழைப்பது என்பது அந்த நன்மையை செய்தவரை போன்ற கூலி அவருக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா உங்களது பணியையும் பொருந்தி கொள்ள வேண்டும். உங்களது பள்ளிவாசனுடைய நிர்வாகத்தினர்கள் செய்யக்கூடிய இது போன்ற தஅவா நிகழ்ச்சிகளை அல்லாஹ் பொறுப்பேற்று நாளை மறுமை நாளில் இதற்கான இரட்டிப்பான கூலியை வழங்க வேண்டும் என பிரார்த்தி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிய
எமது அல்முனிரா ஜும்மா பள்ளிவாயனுடைய தலைவர் சமீம் அவர்கள், அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிய அஷேக் நஸ்ரின் காசிமி அவர்கள், எமது அல்முனிரா ஜும்மா பள்ளிவாயனுடைய பேசிமாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் அப்துல்லா நசீர். இது அல்முனிரா ஜும்மா பள்ளிவாயல் நடாத்தும் நேர்வழி நேர்காணல் நிகழ்ச்சி.